ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் எதுக்காக இப்போ உன் மேலே கோபத்தோடு உன் வீடு தேடி வந்திருக்கேன் தெரியுமா? சில விஷயங்களை நான் எத்தனை முறை உனக்கு படித்து சொன்னாலும் மறுபடியும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை தான் நீ பெருசாக நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. இப்போது நீ அனுபவிக்கிற இன்பமும் துன்பமும் உன் கர்ம வினையின் முன்ஜென்ம பிறப்பின் பயன்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டினா, அதை உன்னைக்கு சரி செஞ்சு நான் உன்னை வழிநடத்தி வாழ வைப்பேன்னு நம்பிக்கை வச்சினா, அப்புறம் எதுக்காக கவலை உனக்கு வருது? நீ நிஜமாவே என்னை நம்புறது உண்மைனா, என் மேலே நீ வச்சிருக்க பக்தி உண்மைனா, இனி நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ பிறந்த போதே உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் ஆயுட்காலம் எது வரைக்கும் இருக்குன்னு எல்லாத்தையுமே தீர்மானிச்சுட்டு தான் இந்த பூமியில் உனக்கு நான் பிறப்பையே கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனின் பிறப்பும் இறப்பும் முடிவானதாக இருக்கும்போது நீ அனுபவிக்கிற இன்பமும் துன்பமும் மட்டும் அப்படியே நிரந்தரமாக இருந்துடுமா என்ன? அதையும் மாற்றி உன்னை வழிநடத்தி காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு தைரியமாக இரு. எதிர்காலத்தை நினச்சி நீ பயப்பட அவசியமே இல்லை. எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வழியும் அதற்கு உண்டான விஷயங்களையும் நானே நடத்தி தருவேன். இந்த நிகழ்காலம் எப்படி இருந்தாலும் சரி, எதிர்காலம் உனக்கு மிக யதார்த்தமாக சந்தோஷமானதாக மன நிறைவானதாக மகிழ்ச்சியானதாக நிச்சயமாக இருக்கும். இந்த நிகழ்காலத்தில் நீ சந்திக்கிற விஷயங்களை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும் என் செல்வமே. நல்லா சிரித்து சந்தோஷமாக இருந்தீனா உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். அதே நேரத்தில் கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் நிதானமாக சிந்திச்சு யோசனை பண்ணி செஞ்சீனா உன் கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சே போயிடும் என் செல்வமே. உன்னுடைய பல நாள் காத்திருப்புக்கு பரிசாக தான் குறிஞ்சிப்பு போல உன் வீட்டுக்குள்ளே நான் வந்து மலர்ந்து உன் மனசுக்கு மகிழ்ச்சியும் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் தருவதற்கு தயாராக வந்திருக்கேன். எப்போவுமே உன் உதட்டில் சிறு புன்னகையை வச்சுக்கோ. இந்த வேல் வைத்தவன் உன்னை வழிநடத்த தயாராக காத்திருக்கும் போது எந்த தடையும் இனி உன்னை நீடிக்காது, உனக்கு நிரந்தரமாக தங்காது. உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பன் முருகன் வந்து விட்டேன் அல்லவா? எப்படிப்பட்ட சோதனைகள் இப்போது உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இனி நான் தரப்போகிற சந்தோஷம் மிக பெருசாக இருக்க போகுது. காசு பணத்தை விட அதிக மதிப்பு உள்ளது என்னன்னு தெரியுமா? மகிழ்ச்சி தான். ஏன்னா காசு பணம் கூட ஒரு அவசர தேவைன்னா அடுத்தவங்க உனக்கு கடனாக கொடுப்பாங்க. ஆனால் மகிழ்ச்சியை யாருமே உனக்கு கடனாக கூட தரமாட்டாங்க. அவங்கவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நினப்பாங்க. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய பொக்கிஷமான மதிப்பு விலை உயர்ந்த உள்ளதாக இருக்குது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி உன் வாழ்க்கைக்கு வேணும்னு நீ நினச்சினா நான் சொல்கிறத கேளு. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. எதையுமே அதிகமாக யோசிச்சு மூழ்கிடாமல் அதில் கொஞ்சம் மேலாக்கில் மிதக்க கற்றுக்கோ. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கஷ்டமும் சிக்கலும் உன்னை ஒன்றும் செய்யாமல் காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் எல்லாமே போய் நீ நினச்ச விஷயத்தை நல்லபடியாக உனக்கு நடத்தி தர்றேன். இறைவனை வணங்கும் போது நீ என்ன மனசில் நினைக்கும் போது நீ ஒரு நாளைக்கு எத்தனை முறை யோசிச்சேங்கிறத விட எவ்வளவு ஆழமான உள்ளத்தோடு முழுசாக நம்புனங்கிறது தான் முக்கியம். ஏன்னா 24 மணி நேரமும் என்னையே நினைக்கிற எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர்களுக்கு நான் தரிசனம் கொடுப்பது கிடையாது. யார் ஒருத்தர் மனசார உள்ளம் மகிழ உள்ளத்தால் உணர்ந்து என்னை முழுசாக நம்பி வணங்குறாங்களோ, என் மேலே முழு பக்தியோட பாசத்தோட அப்பான்னு சொல்லி நம்புகிறாங்களோ அவர்களுக்கு தான் நான் முதல்ல பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவேன். ஏன்னா எனக்கு ஆழமான பக்தி தான் அவசியம். அதுதான் பிடிச்ச விஷயமாகவும் இருக்குது என் செல்வமே. தங்கத்தை தட்டி தட்டி செதுக்கும் போதுதான் அதை அழகான ஆபரணமாக மாற்ற முடியும். அதே போல புல்லாங்குழல் எப்படி வருது? மூங்கில்ல துளையிடப்படும் போதுதான். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில கஷ்டங்களையும் சில சோதனைகளையும் கொடுக்கும் போதுதான் அது அழகானதாக மாறும்.
ஒரு சாதாரண கல்லை கூட உளியை வச்சு அடிச்சு தான் அதை சிற்பமாக மாற்ற முடியும். உளியின் வலிக்கு கல் பயப்படக்கூடாது. மூங்கிலில் துளையிடுவதற்கு புல்லாங்குழல் யோசிக்க கூடாது. அதே போல தங்கத்தை தட்டுவதற்கும் நம்ம யோசிக்காம அதற்குரிய செயல்களை செஞ்சா மட்டும்தான் அது விலை உயர்ந்ததாக மாற முடியும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நீ சிரமப்படாம சிகரத்தை தொட முடியாதுன்னு சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்துருக்கேன். ஆனா இப்போது தட்டி தட்டி தங்க ஆபரணம் செய்வது போல உன்னை செதுக்கி உன் வாழ்க்கையில மிகப்பெரிய சிலையாக சிற்பமாக நான் உன்னை உருவாக்க போறேன். நீ செஞ்ச நல்ல விஷயங்களை இத்தனை நாளா யாரும் பாராட்டலைனாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். இனி எல்லாரும் உன்னையே பாராட்டும்படியும் உன் செயல்கள் தான் சிறப்பானதுன்னு சொல்லும்படியும் நான் அற்புதம் செய்ய போறேன். நீ செஞ்ச நல்ல விஷயங்களும் நல்ல நன்மைகளும் உனக்கு உடனே பலன் கொடுக்காம போயிருக்கலாம். ஆனா இப்போது அந்த நன்மைகளும் நற்செயல்களும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில உனக்கான பலனை வெற்றியாக கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. வார்த்தைங்கிறது ஏணி போலதான். நீ பேசுற வார்த்தை உன்னை ஏற்றி உன்னை உச்சத்துல உட்காரவும் வைக்கும், உன்னை இறக்கி மிக மட்டமான ஆளாக மதிக்கவும் வைக்கும். அதனால எப்போதுமே வார்த்தைகளை மிக சிறப்பாக உயர்வாக அடுத்தவங்களுக்கு உபயோகமுள்ளதாக பேசி பழகு. தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும், தான் வாழ்க்கை மாறணும்னு காலம் முழுவதும் காத்திருப்பவன் மனிதன். ஆனால் தனக்கான வாய்ப்பை தானே தேடி ஓடி கண்டுபிடிச்சு தன் வாழ்க்கையை உயர்த்திக்கிறவன் மனிதன் அல்லவா? தனக்குன்னு வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய மேதையாகவும் மனிதனாகவும் நீ இருக்கணுமே தவிர தனக்குன்னு வாய்ப்பு வரும் நம்ம சும்மாவே உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருப்போன்னு இருக்காத. எப்போதுமே உனக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை செய்ய களத்தில் இறங்கு. எல்லாமே உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்காத. விதையை இன்னைக்கு போட்டா கூட நாளைக்கு தான் கொஞ்சமாவது முளைச்சி வரும். அதே போலதான் இன்னைக்கு நீ முயற்சி செய்யும் போது நாளையிலிருந்து அதற்கான விஷயங்கள் வெற்றியாக மாற துவங்கும். கவலை வேண்டாம் என் செல்வமே. இனி உன் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாகவும் நன்மையை தரும் விதத்திலும் மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில உனக்கான மாற்றத்தை நானே உண்டு பண்ணுவேன். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு நல்லது செய்ய உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நல்லா யோசிச்சு பார்த்தீனா உனக்கு ஒரு விஷயம் புரிய வரும். வாயில மொத்தம் 32 பல் இருக்கு. அந்த பற்கள் எல்லாம் சேர்ந்து நாக்கை கடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? பற்கள் நாக்கை பார்த்து சொல்லுச்சா, நாங்கள் மொத்தம் 32 பேர் இருக்கோம், நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உன்னை இறுக்கி அழுத்துனா நாக்கு நீ ஒன்றும் இல்லாமல் காலியாக போயிடுவேன்னு சொல்லிச்சான். அதுக்கு நாக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், எனக்கு நரம்பு இல்லாமல் இருக்கலாம், பெருசாக பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் தனிமையில் இருந்தாலும் கூட நான் ஒரு வார்த்தை மாற்றி பேசினேன்னா அப்புறம் உன் 32 பல்லையும் மொத்தமாக காலி பண்ணிட்டு தான் மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போவாங்கன்னு சொல்லிச்சான். அப்படி நாக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் தான் ஒரு மனிதனை நலமானவனாகவும் நலமற்றவனாகவும் மாற்றக்கூடிய சக்தி படைச்சதாக இருக்குன்றத இதை எப்பவுமே உன் கவனத்தில் உன் ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த நாக்கு, அதாவது உன் வாயில நீ பேசக்கூடிய வார்த்தைகளால் யார் மனசும் துன்பப்படவோ காயப்படவோ கூடாது என் செல்வமே. நீ எப்பவுமே எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறத விட நீ கஷ்டப்படும் போது யாரையும் கஷ்டப்படுத்தலைங்கிறது தான் நல்ல விஷயம். அதுதான் உன் தன்னம்பிக்கையின் வெற்றியும் கூட. நீ எப்பவுமே நல்ல காரியங்களை செஞ்சு வாழ்க்கையில் வெற்றியோடு இருக்கணும். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீ கற்ற கல்வியும் பெற்ற பேரும் அடைந்த புகழும் தேடிய செல்வமும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போனாலும் நீ செஞ்ச தானமும் தர்மமும் ஒருபோதும் உன்னை கைவிடாது என் செல்வமே. எப்பவுமே எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது செய்யவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஆனால் உன் அப்பாவாக இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். பெத்தவங்களுக்கு சோறு போடாமல்
ஊர் மொத்தத்தையும் கூட்டி வச்சு சோறு போட்டு உபசரிச்சாலும் கடுகளவுக்கு கூட உனக்கு புண்ணியம் கிடைக்காது. எப்பவுமே பெத்தவங்க அன்பை மறந்தவர்கள் எவ்வளோ பெரிய தவம் செஞ்சாலும் எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சாலும் அது பயனளிக்காது. எப்பவுமே உன்னை பெத்தவங்களுக்கு நீ முதல் மரியாதையும் மதிப்பும் கொடுக்க பழகு. என்னுடைய அருள் முழுவதுமாக உனக்கு கிடைக்கணும், என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கணும்னு நினச்சினா உன்னை பெத்தவங்களை நீ மதிக்கணும், போற்றணும். முதல்ல பெத்தவங்க, அப்புறமாக நீ இந்த முருகனை நினச்சா கூட, என்னை நினச்சி யோசித்து நம்பிக்கை வச்சா கூட எனக்கு போதும் என் செல்வமே. உன்னை பெத்தவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சா அதுவே உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த குறையும் வராமல் பாதுகாக்கும் கவசமாக இருக்கும். ஏன்னா இந்த முருகப்பெருமான் எப்போதுமே பெற்றோர்களுடைய வேண்டுதல்களுக்கு தான் முதல்ல செவி சாய்ப்பேன். எந்த பெற்றோர்கள் தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சி மனசார வேண்டுதல் வச்சாலும் அவங்க விருப்பப்படியே அவங்கள நல்லா வாழ வைப்பேன். நீ உன் பெத்தவங்களை மனசார மனம் குளிரும்படி பார்த்துக்கிட்டு அவங்க நீ நல்லா இருக்கணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சாங்கன்னா அதை பல மடங்காக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைப்பேன். நான் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்வமே. எப்போவுமே இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, போக்குவரத்து நெரிசலும் அதிகமாயிடுச்சு. அதனால எல்லாரும் எல்லா இடத்துக்கும் நடந்து போக முடியாத அளவுக்கு வாகனங்களில் பயணம் செய்ய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டு விட்டதல்லவா? அப்படி வாகனத்தில் பயணம் செய்யும்போது நீ சரியாக நல்லா பார்த்து பத்திரமா போனாலும் எதிரில் வர்றவங்க எப்படி வருவாங்க, சரியாக ஓட்டுவாங்களா, சரியாக எல்லாம் செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் நீ வெளியே கிளம்பி போயிட்டு பத்திரமாக வீடு வந்து சேரவும் உன் பயணம் இனிதாக அமையவும் எப்போவுமே வெளியே கிளம்பும்போது ஓம் முருகானோ அல்லது ஓம் சரவண பவனோ என் நாமத்தை சொல்லிட்டு கிளம்ப பழகு. அப்படி நீ என் பேரை சொல்லிட்டு கிளம்பும்போது நீ போகும் வழி தடத்திலும் நீ போக வேண்டிய இடத்திற்கும் உனக்கு துணையாக நானே உன் கூட வருவேன். அது மட்டுமல்ல, உனக்கு துணையாக பாதுகாப்பாக மட்டும் நான் இருப்பதோடு மட்டுமல்லாமல் நீ நினச்ச எல்லா காரியங்களையும் கூட உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். திக்கு தெரியாத காட்டில் நீ மாட்டிக்கிட்டு நின்னாலும் நான் உன் கூட துணையாக இருந்து இருட்டில் இருட்டாக கலந்திருந்தே உனக்கு வெளிச்சத்தை தந்துடுவேன். உன் மனசில் எப்போது குழப்பம் கவலை எது வந்தாலும் என்னை நினச்சினா போதும், எல்லாமே தூள் தூளாய் நொறுங்கி போயிடும் என் செல்வமே. இந்த முருகப்பெருமான் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் சரி செஞ்சு செல்வ வளத்தை அதிகரிக்க போகிறேன். சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்க வந்துட்டேன்.